இவன் தான் கடலோட சாத்தான். லெப்பர்ட் சீல் பார்க்க கண்ணெல்லாம் பெருசா சாதுவா இருக்குல்ல, ஆனா இது சாதாரணமானது இல்ல. இதுங்க பொதுவா கிரில்லுன்ற சின்ன சின்ன இறால தான் தண்ணியில இருந்து ஃபில்டர் பண்ணி சாப்பிடும். அதுக்கு ஏத்த மாதிரியும் இதுங்களோட பல்லு அமைஞ்சிருக்கும். மத்த நேரங்கள்ல மீன், பென்குயின், அப்புறம் ஏன் மத்த சீல்ஸ கூட சாப்பிடும். அப்படி பென்குயின்ஸ சாப்பிடும் போது தனியா பீஸ் பீஸா கடிச்சு சாப்பிடுறதுக்கு ஏதுவா இதுங்கள்ட்ட பல்லு கிடையாது. சோ அதனால என்ன பண்ணும்னா, தண்ணிக்கு மேல பென்குயினை அடிச்சு அதோட உடம்ப கிழிச்சு சாப்பிடும். இது இப்படி மத்த விலங்குகளை மட்டும்தான் கொடூரமா கொல்லுமான்னு கேட்டா இல்ல, மனுஷங்களையும் கொண்டு இருக்கு. ஜூலை 22, 2003 ரொத்தேரா ரிசர்ச் ஸ்டேஷன், அண்டார்டிகா. கிறிஸ்டி பிரவுன்ன்ற மெரைன் பயாலஜிஸ்ட் ஒரு ரிசர்ச் ஒர்க்குக்காக அவங்களோட டீம்மேட் ஒருத்தர் கூட டைவுக்காக போயிருந்தாங்க. அப்ப அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு லெப்பர்ட் சீல் வந்து அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு. அதுவும் 230 அடி ஆழத்துக்கு. அது எவ்வளவு ஆழம்னு அவங்களோட டிவைஸ் ஒன்னத்துல ரெக்கார்ட் ஆயிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 800 மீட்டர் தூரத்துல அவங்க உடம்போட அந்த லெப்பர்ட் சீல் மேல வந்திருக்கு. அவங்களோட டீமால வெறும் அவங்க உடம்ப மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சு. ஒரு 55 கிலோ வெயிட் இருக்கிறவங்கள 230 அடிக்கு கீழே இழுத்துட்டு போயிருக்கு. அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும். இவங்களை இழுத்துட்டு போனது ஒரு பெண் லெப்பர்ட் சீல். தோராயமா அது 540 கிலோ வெயிட்டும் 15 அடி நீளமும் இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா ஆண் அதிகபட்சம் 450 கிலோ வெயிட்டும் பெண் 700 கிலோ வெயிட் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. இதுங்களோட குட்டியை பிறக்கும் போது கிட்டத்தட்ட 35 கிலோ வெயிட் இருக்குமா. இதோட சயின்டிபிக் நேம் ஹைட்ரூர்கா லெப்டானிக்ஸ். இந்த மாதிரி பயங்கரமான மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அதுங்க தண்ணிக்குள்ள விடுற சவுண்ட் கூட பயங்கரமா இருக்கு, கேளுங்க. இவன் என்னதான் சவுண்ட் விட்டாலும் இவனை ரூட் எடுக்க ஒரு ஆள் இருக்கான்.